கஷ்ட வாழ்வு தீர்ப்பதற்கு புது வருஷம் பிறந்திருக்கு. கஷ்ட வாழ்வு தீர்ப்பதற்கு புது வருஷம் பிறந்திருக்கு. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. நல்ல காலம் பிறந்திருக்கு, நன்மை காலம் கணிஞ்சிருக்கு. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு. வணக்கம். சின்ன சின்ன வெளிச்சம் குடும்பத்திற்கு நிலையத்தின் சார்பிலும் என் சார்பிலும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தாண்டும் புதிய நம்பிக்கையோடு பிறக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டிலும் நின்று இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற கவலைப்படுகிற அதே நேரத்தில் கடந்த ஆண்டு எப்படியெல்லாம் கடவுள் நம்மை வழிநடத்தினார் என்று நினைத்து பார்த்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு உணர்ச்சிமயமான தருணம். ஒரு ஆண்டு முடிந்து ஒரு ஆண்டு தொடங்குகிறது. எந்த மாற்றமும் இல்லைன்னாலும் அந்த கணக்குகளிலிருந்து ஒரு புதிய கணக்கை தொடங்குகிற நாம் உற்சாகப்படுகிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகமெல்லாம் இதை கொண்டாடுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சத்தம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அமைதியாக கடந்த ஆண்டு முழுக்க கடவுள் நம்மை வழிநடத்தினதை நினைத்தும் வரப்போகிற ஆண்டு அவர் வழிநடத்தப் போகிறதை விசுவாசித்தும் இந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். கடந்த ஆண்டு முழுக்க எப்படி இருந்துச்சு? எனக்கு யோசேப்பு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய திருப்பங்கள், திகில்கள், டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் உள்ள ஒரு வாழ்க்கை வரலாறு யோசேப்புடையது. உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு நிலைமை சீராகி திருப்பி மேலே வராமல் இருந்து திருப்பி கீழ் ஒரு மாதிரி ஒரு ஜிக்ஸாக், அவருடைய கிராஃப் வந்து மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி அவருடைய வாழ்க்கை கடைசியில் அவர் ஒரு உன்னதமான இடத்துக்கு போன மாதிரி அந்த வாழ்க்கை அமையும். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையை நான் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரே ஒரு வசனம் திருப்பி திருப்பி வரும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எத்தனையோ சூழல் வந்துச்சு. குழியில் விழுந்தாங்க, பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த புத்தாண்டிலும் நாம் சொல்ல வேண்டியது, கடந்த ஆண்டு முழுக்க எவ்வளோ மழை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நோய் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த யோசேப்புங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. கர்த்தர் என்னோடு இருந்தார். கர்த்தர் என்னோடு இருந்தார். எனவே 24ஆம் ஆண்டை நான் முடித்திருக்கிறேன். சரி, 25ஆம் ஆண்டில் நான் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு யார் எக்ஸாம்பிள்? அதுக்கும் யோசேப்பு தான் எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 39:2 சொல், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் எனவே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அவன் எஜமான் கண்டு. அடுத்தவன் சொல்றாராம், இவன் உண்மையிலே கடவுள் அவ்வளோ இருக்கான், அதனால தான் அவன் செய்வதெல்லாம் சக்சஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தவங்க சாட்சி சொல்கிற மாதிரி இந்த 25ஆம் ஆண்டில் வாழ வேண்டும். நாம் தனியா இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு யார் உதாரணம் கேட்டால் இயேசு கிறிஸ்து உதாரணம். என்னை அனுப்பினவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களெல்லாம் செய்வதால் அவர் என்னை தனியே விடுறதுல எப்பவும் என் கூட இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அப்ப கடவுளுக்கு பிரியமானதை செய்யும் போது 24ஆம் ஆண்டு முழுக்க இல்லை, 25ஆம் ஆண்டு முழுக்க கடவுள் நம்மோடு இருப்பார். இந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு முழுக்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல, யோசேப்பு எடுத்து உங்க பேரை போட்டுங்க, என்னோடு கர்த்தர் இருந்தார். வருகிற ஆண்டு அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். நான் என்ன செய்யணும்? நான் எப்பவும் தனியா இல்லை, என் கூட கடவுள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும் இருக்கிறார் என்பதை பிறருக்கு பிரதிபலிப்பதோடும் வாழ்ந்தால் இந்த ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மிகவும் பிரியமான வான்மலர் நேயர்களே, 2026ஆம் ஆண்டை
திரியேக கடவுளுடைய கிருபையினாலே நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த புத்தாண்டிலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கவும், உங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராக இருக்கவும் அவருடைய திருப்பெயராலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட பரிசுத்த வேதாகம பகுதி மத்தேயு எழுதிய அருட்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இருந்து 31ஆம் வசனம் வரை. இது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக தம்முடைய சீஷர்களோடும் மற்ற அவரை பின்பற்றி வந்தவர்களோடும் பேசின வார்த்தை. அதிலே அவர் திட்டமும் தெளிவுமாக மிக முக்கியமான காரியங்களை கூறுகிறார். குறிப்பாக, எங்களுக்கென்று ஒரு தலைவன் இல்லை, எங்களை காக்க ஒருவரும் இல்லை, எங்களுக்காக கவலைப்பட ஒருத்தரும் இல்லை, நாங்கள் அனாதைகளைப் போல இருக்கின்றோம், நாங்கள் அதிக வேதனைப்படுகின்றோம், உலகம் எங்களுக்கு சந்தோஷம் தருகின்ற ஒரு இடமாக இல்லை, எங்களை அநேகர் ஒடுக்குகிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், நியாயமில்லாத முறையில் நடத்துகிறார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனிதருக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிருக்கிற கடவுளுக்கு மாத்திரம் பயந்திருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகவே பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கற்பனையாக நிறைய காரியங்களை நினைத்து நினைத்து கலங்குகிறோம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை வீணாகி விடுமோ, ஐயோ நான் நோயினாலே இறந்து விடுவேனோ, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுமோ, ஐயோ எனக்கு இந்த துயரம் வந்து விடுமோ என்று காரணம் இல்லாமலேயே கவலைப்பட்டு 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 நடக்குமோ நடக்காதோ என்ற திகிலோடும் அந்த பயத்தோடுமே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவர்களையே கூறுகிறேன். வேதத்தை வாசிப்பார்கள், அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள், சன்மார்க்கராய் இருப்பார்கள், பயப்படுவார்கள். இந்த புத்தாண்டிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பயப்படாதிருங்கள், கடவுள் உங்களை நேசிக்கிறார். உங்கள் தலையிலே உள்ள முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன்னாலேயே உன் தலைமுடியை எண்ண முடியாது. ஆனால் உன்னை படைத்த உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னுடைய அனைத்து காரியங்களை அறிந்திருக்கிறார். உன்னை எப்படி அவர் விட்டு விலகி விடுவார்? உன்னுடைய ஜெபத்தை எப்படி தள்ளி விடுவார்? உன்னை எங்கேயோ விட்டு அவர் வேறு வேலை பார்க்க போய்விடுவாரா? ஒரு பச்சிளம் குழந்தையை பெற்ற தாய் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே பயணம் செய்தாலும் சரி, தன் பிள்ளையின் மேலே கண்ணும் கருத்துமாய் இருப்பதில்லையா? பேருந்திலே போய் கொண்டிருந்தால் கூட பிள்ளை எங்கே இருக்கிறான் என்று பார்த்து கொண்டே இருப்பாள். அதே போல் வேலைக்கு போய்விட்டாலும் குழந்தை என்ன செய்கிறானோ என்ற கவலையோடையே இருப்பாள். உலக தாயும் தகப்பனுமாகிய உன் பெற்றோரே உனக்காக இவ்வளவு கவலைப்படுகிற பொழுது கடவுளாகிய கர்த்தர் உன்னை கைவிட்டு விடுவாரா? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் தயங்குகிறாய்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை விசேஷித்த பிரகாரமாய் அழைத்திருக்கிறார். உன்னை விசேஷித்த விதமாய் படைத்திருக்கின்றார். உன்னை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு இரட்சகராக வந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினோம் அல்லவா? அதனுடைய பொருள் என்ன? என்னை நேசிக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை பாதுகாக்கிற என் கடவுளாகிய என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதே. விசுவாசத்தோடு இருங்கள், தைரியத்தோடு இருங்கள். அனைவரையும் நீங்கள் தைரியப்படுத்துங்கள். கவலைப்படாதே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இங்கே கடவுளாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனிதருக்கு பயப்படாதிருங்கள். அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும். ஆனால் உங்கள் ஆத்துமா அதைவிட விலையேற பெற்றது. ஆகவே ஆத்துமாவை குறித்த கவலையோடு பாரத்தோடு இருங்கள். பிசாசு உங்கள் ஆத்துமாவை திருடிவிடக்கூடாது. பிசாசு உங்கள் ஆத்துமாவுக்குள் செயலாற்றி விடக்கூடாது. உங்கள் ஆத்துமா கரைபட்டு விடக்கூடாது. அது கர்த்தருடையதாகவே இருக்க வேண்டும். ஆகவே அன்போடும் விசுவாசத்தோடும் கர்த்தர் மீது உள்ள பற்றோடும் இந்த புத்தாண்டை தொடங்குவோம். பயப்படாதிருங்கள். கடவுளாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை ஆசீர்வாதமான பாத்திரங்களாக்குகிறார். இந்த நம்பிக்கையோடும் இந்த விசுவாசத்தோடும் இந்த நாளையும்
இந்த ஆண்டையும் நம் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்கவும் மன நிறைவோடு நம்முடைய நாட்களை கழிக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. நல்ல கர்த்தாவே, எங்களுக்கு நீர் ஈவாக தந்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய கரத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பேராசீர்வாதம். நன்றியோடு, பயமின்றி, விசுவாசத்தோடு கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற திட விசுவாசத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என்றும் மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன். ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் தீவில்களையும் கடந்தும் பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், பஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன் காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.